அனைவருக்கும் வணக்கம். பொதுவா ஜோதிட சாஸ்திரத்துல ஜாதகம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்கிற கேள்வி கல்யாணத்த பொறுத்தவரைக்கும், எனக்கு வரக்கூடிய மருமகள் அல்லது மருமகன் நல்ல பொண்ணா இருப்பாங்களா? நல்ல பையனா இருப்பாரான்லாம் கேட்பாங்க. ஒரு பெண்ணுக்கு பார்க்க வந்தா மருமகன பத்தியும், பையனுக்கு பார்க்க வந்தா பெண்ண பத்தியும் கேட்கறதுன்றது வழக்கம். இதுக்கு எப்படி சார் பதில் சொல்றது அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய பாவகம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம். அதே மாரி அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தையும், 7ஆம் அதிபதியையும் பார்க்கணும். அந்த 2ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதியோ, 6ஆம் அதிபதியோ தொடர்பு கொண்டிருந்து, பாவர் தொடர்பு பார்வை இருந்தால், அந்த பெண் கடுமையான வார்த்தைகளை பேசுபவராக இருப்பார். ஏன்னா, பொதுவாவே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் சாந்தமான குணமுள்ள பெண்ணு அல்லது கொஞ்சம் கோவப்படாம இருக்கக்கூடிய பெண். லக்னமும், குடும்பஸ்தானமும் ஒரு பெண் ஜாதகத்தில் கெடக்கூடாது. 7ஆம் இடம் என்பது கணவனை சொல்லக்கூடியது. அது கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து அவங்க 2 பேருக்குள்ளார பரஸ்பர அன்பு சரியா இருந்ததுன்னா, அது நியூட்ரலா போயிடும். குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் பெண் ஜாதகத்தில் பாதிப்புக்குள்ளாகி இருக்க, பெண் குணவதியாக இருக்க மாட்டார் அப்படின்றது அடிப்படை விதி. 2ஆம் அதிபதியும் கெட்டிருந்து 2ஆம் இடத்தை பாவக்கோள்கள் தொடர்பு கொண்டிருந்து, அது தொடர்பான தசாபுத்திகள் நடந்ததுன்னா, அப்ப அந்த 2ஆம் இடத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் ஆண் ஜாதகத்தை சேர்க்க வேண்டும் அப்படின்றது அடிப்படை விதி. இதே ஒரு ஆண் ஜாதகத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆயுள் தோஷம் இல்லாத ஜாதகமாகவும் 8ஆம் இடத்தை அனுசரித்தும் கூடுதலாக அந்த ஆணுடைய லக்னம் லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கிற மாதிரி ஜாதகத்தையும் வருமான கட்டமைப்பு 6ஆம் இடம் 10ஆம் இடம் பாதிப்படையாம அவருடைய வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஜாதகத்தை தசாபுத்தியோட அனுசரிச்சு இந்த ஜாதகங்களை இணைச்சு வைக்கும்போது அவங்க வாழ்வாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை நம்ம எடுத்து சேர்த்து வைக்கும்போது மினிமம் 2 பேருடைய தாராபலம் நல்லா இருக்கணும். குறிப்பா ஆண் நட்சத்திரத்தை பெண் நட்சத்திரத்தோட சேர்க்கும்போது பெண் நட்சத்திரத்தை முதலாக வைத்து ஆணுடைய நட்சத்திரம் 17வது நட்சத்திரமாக இல்லாமலும் தாராபலம் உடைய நட்சத்திரமாகவும் சந்திரன் சட்டாஷ்டகமாக இல்லாத ஜாதகமாகவும் எதிரடை நட்சத்திரங்களில் தொடர்படையாத ஜாதகமாகவும் இருவருக்கும் தசாபுக்தி ஓரளவுக்கு அனுசரணையில் இருக்கணும். காலப்பகை தசா இல்லாத மாதிரியும் 6-8 சம்பந்தப்பட்ட தசா நடத்தாத மாதிரியும் நம்ம சேர்த்து வச்சோம்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இப்படி எல்லாம் எடுத்தாதான் பலன் சொல்ல முடியும். நன்றி.